ஏன்னா நீங்க பணியாற்றுகின்ற பகுதி எல்லா சமுதாயம், எல்லா கட்சியும், எல்லா மதத்தை சார்ந்தவர்கள் பல கட்ட அமைப்புகள் இருப்பார்கள். அது முக்கியமான ஒரு வேலையா நான் பார்க்கிறேன். நான் உங்களோட பங்களிப்பேனா இந்த தேர்தல் நமக்கு மிக 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 முக்கியமான தேர்தல். நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இருக்கிற சூழல், இருக்கிற நம் கட்சியுடைய சூழல், நம் கட்சிக்குள்ள குழப்பங்கள், இதெல்லாம் இந்த தேர்தல் மிக முக்கியமானது. அதுக்குள்ள நான் இன்னும் போக விரும்பல. நான் இப்போ நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். எந்த நிலையில இன்னைக்கு நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கிறோம், எதற்காக இந்த முடிவை நாம் எடுத்திருக்கிறோம், என் மனசுல நிறைய இருக்கு. ஆனாலும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு நாம் அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி, பாட்டாளி கட்சி இருக்கின்ற கூட்டணி மிகப்பெரிய வெற்றி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கின்றோம். நம் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும். அதற்கு அர்ப்பணிப்போடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். என்னை கூப்பிடல, என்னை அழைக்கல, எனக்கு சொல்லல, எனக்கு தகவல் சொல்லல, அதெல்லாம் எந்த குறையும் கேட்கக்கூடாது. கூப்பிட்டு தான் நான் போயிருப்பேன். இது நம்ம கட்சி, நம்ம அமைப்பு, இது உங்களுக்கு தான். உங்க வீட்டுல உங்களை கூப்பிடணும்னு என்ன இருக்கா? நீங்க தான் மற்றவங்களை கூப்பிடணும். நம்ம குடும்பம் அது. நீங்க அங்க இருக்கின்ற பகுதியில் நீங்கள் தலைமை ஏற்று நடத்துங்கள். எல்லாமே நீங்க தலைவர்கள், நீங்க திறமசாலிகள், விவரமானவர்கள், நீங்க எல்லாமே நீங்க விவரமானவர்கள். நீங்க எடுத்து நடத்துங்க. உங்க பின்னால கட்சி வரும். கூப்பிட்டா வருவாங்க, எல்லாம் வருவாங்க. ஆமாப்பா உங்க தொழிற்சங்கத்தில் இருக்கிறாங்கப்பா, எல்லாம் தெரிஞ்சவங்க. அதனால இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான இந்த தேர்தல் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். அடுத்தது இந்த தேர்தல் தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது எல்லாருடைய பணி, இது முக்கியமான பணி. தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கொள்ளக்காரன் கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த கஞ்சா விற்கிற கூட்டத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இந்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கின்ற இந்த திமுகவிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். கொள்ளடிச்சிருக்கிறாங்க திமுக காரங்க. வேற எதுவும் தெரியல அவங்களுக்கு. நிர்வாகம் தெரியல, திறமை பாருங்க. கடனை வாங்கி கடனை கட்டுறது, கடனை வாங்கி வட்டி கட்டுறது. 6 லட்சம் கோடி கொள்ளடிச்சிருக்கிறாங்க. 6 லட்சம் கோடி கொள்ள. டாஸ்மார்க் சொன்னாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொள்கை மது விலக்கு, பூரண மது விலக்கு தமிழ்நாட்டில் அமையணும். அது மாற்று கருத்து கிடையாது. அதுவரை டாஸ்மாக் ஊழியர்கள் சுயமரியாதையுடன் அவர்கள் வாழ வேண்டும், அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்களுடைய என்னென்ன பிரச்சனைகள், அவர் கோரிக்கைகள் நிறைவேற்ற வேண்டும். அவர்களும் அரசு ஊழியர்கள் தான். டாஸ்மாக் தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு வந்த பிறகு இங்கே டாஸ்மார்க்கில் பணியாற்றுகின்ற பணியாளர்கள் வேறு துறைக்கு மாற்றப்படுவார்கள். அதுவரை அவர்கள் ஒரு கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். டாஸ்மார்க்ல மட்டும் திமுக அரசு டாஸ்மார்க்ல மட்டும் 1,82,000 கோடி ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் 1,82,000 கோடி. அதுல வரி 50% தான் கணக்குல வரும், 50% கணக்குல வராது. இல்லாம பாரு, அது இது என்னென்னவோ கணக்கு. 10 ரூபா பாலாஜி, செந்தில் பாலாஜி, 10 ரூபாய் செந்தில் பாலாஜி. இந்த கணக்கு நிறைய கணக்கு இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும், ஒரு துறையில டிரான்ஸ்பருக்கு மட்டும் ஒரு மாசத்துல 366 கோடி. நகராட்சி நிர்வாகத்துறையில ஒரு மாசத்துல டிரான்ஸ்பருக்கு மட்டும் 366 கோடி ப்ரூஃபோட இருக்கு, ஆதாரத்தோட வச்சிருக்கிறாங்க.
அமலாக்கத்துறை வந்து அறிக்கை மூலமா தமிழ்நாடு அரசு கொடுத்து ஒரே மாசத்தில் டிரான்ஸ்பர். அதே துறையில 1020 கோடி போஸ்டிங் போடுறது புதுசா ஒரு வருஷத்துல. இப்போ எவ்வளோ இங்க காசு கொள்ளடிச்சு கடிச்சு மக்கள் பத்தி எதுவும் தெரியாத பாவம் தொழிலாளர்கள்லாம் இப்ப என்ன கோரிக்கை? நம்ம கோரிக்கை என்ன? தமிழ்நாட்டில் உள்ள அரசு துறை இருந்தாலும் சரி, நம்முடைய பொதுத்துறை இருந்தாலும் சரி, அவர்களில் ஓய்வு பெறுகின்றவர்களுக்கு குறைந்தது 20,000 ரூபாய் ஓய்வூதியம் வழங்க வேண்டும். குறைந்தது. இது ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க தெரியுது இல்ல? எதுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தீங்க? தேர்தலுக்காக, ஓட்டுக்காக. அதுக்கு மட்டும் உங்களுக்கு பணம் வருது. சத்துணவு ஊழியர்கள் 10 வருஷமா 15 வருஷமா பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்களுக்கு கொஞ்சம் ஊதியம் உயர்த்தி கொடுக்கறத உங்களுக்கு என்ன குறைச்சல்? துப்புரவு பணியாளர்கள் அவங்க இல்லைன்னா இன்னைக்கு குப்பையா இருக்கும். அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊதியத்தை உயர்த்தி கொடுக்கறது உங்களுக்கு என்ன பிரச்சனை? செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. கரோனா காலத்தில் அவங்க உயிரை பணைய வச்சு எத்தனையோ செவிலியர்கள் இறந்திருக்கிறாங்க. அவங்கள என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி கொடுங்கள். உயிரை பணைய வச்சு நாங்க வேலை செய்யறோம். மருத்துவர்கள் அவங்க உயிரை பணைய வச்சு உங்க உயிரை காப்பாத்திட்டு இருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு ஊதியம் உயர்ந்து. ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், ஏன் ஊராட்சி மன்ற செயலாளர்கள், அத்தனை பேர் என்ன கேட்கிறாங்க? எங்களுக்கு கொஞ்சம் நாங்க உழைக்கிறோங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஏத்தி கொடுங்க. இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏத்தி போயிடுச்சு. 4 வருஷத்துல 4 முறை கரண்ட் பில் நீங்க ஏத்திட்டீங்க. நாங்க எங்க போவோம்? 150 விழுக்காடு விலைவாசியை உயர்த்தி விட்டார்கள். 150 விழுக்காடு. எங்க போவோம்? சம்பளத்தை ஏற்றி கொடுத்தாதான் எங்களை வாழ முடியும். பிள்ளைங்க படிக்கணும், போகணும், வரணும், இப்படி எல்லாம். ஆனா அதை பத்தி கவலையில்லாத அரசாங்கம் ஒண்ணு குறிக்கோள், இந்த தேர்தல் எப்படி மக்களை ஏமாத்தலாம். பொங்கலுக்கு 3000 ரூபாய். ஏன் போன வருஷம் பொங்கல் வரலையா? ஏன்னா போன வருஷம் தேர்தல் வரல. அதுக்கு முந்தின வருஷம் காசு கொடுத்தாங்க, ஏன்னா அப்ப தேர்தல் வந்தது. இப்ப 3000 ரூபாய் கொடுக்குறாங்க. அதுவும் கோடை காலத்துல பாவம். இவங்க கொடுக்குற காசுல ஏசி வாங்கலாம், ஏசி வாங்கி வீட்டுல போடலாம்ல. 2000 ரூபாய் 3000 ரூபாய். அடுத்த மாசம் காசு வர போறது இல்லை. அது மட்டும் சொல்லிடுங்க பெண்கள் கிட்ட. எல்லாம் இப்பயே முடிஞ்சு போச்சு. அந்த 5000 ரூபாய் ஒரு இப்போதைக்கு 3000 ரூபாய் டாஸ்மார்க் ராமசுந்தரம் வந்துடுச்சு. டாஸ்மார்க் இன்னொரு 2 நாள்ல வந்துடும், மீதிலாம் வந்துடும். அடுத்த மாசம் காசு இல்லை, அதுக்கு அடுத்த மாசம் காசு வராது. அடுத்த 3-4 மாசம் வராது. ஒரு தேர்தலுக்காக மக்களை நாசப்படுத்தி, மக்களை ஏமாத்தி, எனக்கு எல்லாத்துக்கும் நான் பொறுத்துக்கிறேன். அந்த பொய்ய சொல்றாங்க பாரு, கூச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம, மானங்கட்டத்தனமா பொய் சொல்றாங்க பாரு.